நான் நந்தினி கிட்ட சொல்றேன் 3 நாள் நான் லீவு வரமாட்டேன், ஃப்ரைடே எனக்கு வேலை கொடுக்காதீங்க, 6 மணிக்கு மேல வேலை இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் லீவ் போட்டு அவங்க வேலையை 6 மணிக்கு மேல என்ன செய்ய சொல்றாங்க. அடுத்தவங்க எல்லாம் நான் ஏன் செய்யணும்? என்ன செய்யறதுன்னே தெரியல எனக்கு. சொல்லுடி, நீ 6 மணிக்கு மேல வேலை இருக்கு தராதீங்க, எவ்வளவு மத்தவங்க வேலை நான் ஏன் செய்யணும் கேளு. நீ வாயை திறக்கணும்னு வச்சுக்கோ, மத்தவங்க வேலை உன் தள்ள தான் கட்டுவாங்க. உன்கிட்ட நான் சொல்யூஷன்லாம் கேட்கல. 7 வருஷமா நான் கம்பெனில வேலை பார்க்கறேன், நீ எனக்கு சொல்றேன் நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு சொல்லிக்க தெரியாதா? ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கற தன்மையை வளர்த்துக்க. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் மனசார நான் ஒரு விஷயம் சொல்லும்போது கேட்டா போதும், எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும் நீ சொன்னா போதும். புரியுதா? எம்பத்தைஸ் பண்ணி பழகு. நீ ரொம்ப பாவம், உனக்கு இப்படி நடக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சதுலேயே ரொம்ப கைண்டான விமன், ரொம்ப அப்ரிஷியேட்டிவான ஒரு ஆள் நீ ஒருத்தி தான். உனக்கு இப்படி காக்க வலி போறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது உனக்கு ரொம்பவே டஃப்பான ஒரு டைம். யூ ஆர் ஸ்மார்ட் அண்ட் மெச்சூர் எனஃப் டு ஹேண்டில் திஸ் அண்ட் ஓவர் கம் திஸ் சிச்சுவேஷன். உன் ஆஃபீஸ்ல எத்தனையோ பேர் உன்னை இல் ட்ரீட் பண்ணாங்க. பாசிட்டிவிட்டியோட நீ இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை நீ தாண்டி வந்த மாதிரி இந்த ஒரு காக்கா வலிப்பு மட்டும் இல்லை, வாழ்க்கையில எத்தனை காக்கா வலிப்பு வந்தாலும் நீ அதை மீண்டு வருவேன்னு நான் நம்புறேன். அந்த அளவுக்கு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா யூ ஆர் ஸ்ட்ராங். உனக்கு போய் இப்படி நடக்குது.